தமிழகம் முழுவதும் அமலுக்கு வந்துள்ள கட்டாய ஹெல்மெட் அணியும் உத்தரவால் சென்னையில் உள்ள ஹெல்மெட் விற்பனை கடைகளில் இன்றும் கூட்டம் அலைமோதுகிறது. ஹெல்மெட்களின் விலை 2 மடங்காக உயர்ந்துள்ளதாக வருத்தம் தெரிவிக்கும் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாய ஹெல்மெட் அணிவதற்கான காலக்கெடுவை நீட்டிக்க வேண்டும் என்றும் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து இருசக்கர வாகன ஓட்டிகளுடன் எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். நீங்க எந்த பகுதியிலிருந்து வர்றீங்க? ஹெல்மெட் எந்த அளவுக்கு இருக்குது உங்களுக்கு? சார், நான் திண்டிவனம் பகுதியிலேருந்து வந்தேன். நேற்று அரசு அறிவித்துள்ள இந்த ஹெல்மெட் கட்டாயம் அணியின நிர்வாகத்தை அறிவிச்சிருக்காங்க. நேற்று நாங்கள் பாரிஸ் போனால் அங்கே ஹெல்மெட்டு விலை கேட்டதுக்கு 600 ரூபாய் சொன்னாங்க. நேற்று அங்கே டிமாண்ட் வச்சுட்டாங்க. அங்கேருந்து மவுண்ட் ரோட்டுக்கு வந்த பிறகு மவுண்ட் ரோட்டில் ஹெல்மெட்டு டிமாண்ட் இருந்துச்சு, இங்கேயும் இல்லை. டி நகருக்கு போனோம், சரவணா ஸ்டோரில் கேட்டதுக்கு இரவு 9 மணிக்கு வர்றாங்க. அங்கேயும் காத்திருந்து அங்கேயும் வரல. திரும்ப எங்கே தங்கன்னு எங்களுக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி காலையில் ஒரு 3-4 கடையில் ஏறி இறங்கணும், அங்கேயும் டிமாண்டு. இப்போது மவுண்ட் ரோட்டில் ஹெல்மெட் வாங்கும்போது விலையை 2 மடங்காக உயர்த்தி எங்களையும் அலைய வச்சு நேற்று விற்ற 600 ரூபாய் ஹெல்மெட் இன்றைக்கி 1100 விற்கிறாங்க. மற்றொரு வாடிக்கையாளர் நம்மிடம் இருக்கு, அவரை கேட்போம். நீங்கள் சொல்லுங்கள், ஹெல்மெட் உங்களுக்கு தேவையான ஹெல்மெட் கிடச்சதா? எத்தனை நாளாக நீங்கள் அலைஞ்சிருக்கீங்க? சார், ஹெல்மெட் அணியணுன்றது அவசியம் தேவை தான் எல்லா வாகன ஓட்டிகளுக்கும். இருந்தாலும் நான் 3 நாளாக போயிட்டு இருக்கேன் ஹெல்மெட்டுக்காக. ஆனால் இங்கே க்ரௌட் அதிகமாக இருக்கிறதால என்னால் ஹெல்மெட்டு போயிட்டு உள்ளே போக முடியல, அவ்வளோ க்ரௌடாக இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு 3 நாளைக்கு முன்னே 600 ரூபாய் விற்று ஹெல்மெட் இப்போ பார்த்திங்கன்னா 1200 1400 அதுமாரி டபுள் மடங்காக விற்கிறாங்க. அதனால் பெண்கள்லாம் உள்ளே போயிட்டு வாங்க முடியல. அதனால் அரசாங்கம் இப்போ கொடுத்துக்கிற நாட்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறதால மக்களுக்கு கஷ்டமாக இருக்குது உள்ளே போயிட்டு வாங்குறதுக்கு. அதனால் இன்னும் ஒரு 10 நாள் நீடித்து கொடுத்தா இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாகன ஓட்டிகள் பெரும்பாலானோர் ஹெல்மெட் கடைக்கு படையெடுக்க துவங்கியுள்ளனர். தற்பொழுது வழங்கப்படக்கூடிய அந்த ஹெல்மெட் ஆனது தரமான ஹெல்மெட்டா என்பது எங்களுக்கு கேள்விக்குறி ஏற்படுத்தியுள்ளது. ஆகையால் ISI என்று அழைக்கப்படக்கூடிய இந்திய தர கட்டுப்பாட்டு மையத்தினரும் காவல்துறையும் இணைந்து விற்பனை செய்யக்கூடிய அத்தனை ஹெல்மெட்டுகளும் தரமான ஹெல்மெட்டா என்பது குறித்து ஆய்வு செய்ய வேண்டும். மேலும் தங்களுக்கு கூடுதலாக கால அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் வாடிக்கையாளர் தரப்பிலும் வாகன ஓட்டிகள் தரப்பிலும் அரசுக்கு கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தேவராஜுடன் ராமச்சந்திரன்.